நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. யோசிக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்காதே.
வைக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. அல்லேலூயா 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 ஓசன்னா 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 அல்லேலூயா 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 ஓசன்னா 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 அல்லேலூயா 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 ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா, அடியனை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அவ்விதமாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும் அப்பா. இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை உட்கொள்ளும் போது அது மிகுந்த பலனை கொடுக்கிறதாக மாறட்டும் ஆண்டவரே. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தை பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொன்னது. பிரியமானவர்களே, திறந்த வாசல். எதை திறந்த வாசலாக வைத்திருக்கிறான்? முதலாவது பார்க்கும்போது, பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கும். பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கும். முதலாவது 1 கொரிந்தியர் 16:9, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் குழியிலே போடப்பட்டான். அதன் பின்பதாக அவனுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், யோசேப்புக்கு அனுகூலமான கதவு திறந்தது. அவன் வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டான். பிரியமானவர்களே, இரண்டாவதாக விசுவாசத்தின் கதவு திறக்கும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்தில், அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்தார்கள். விசுவாசத்தின் கதவை திறந்ததை அறிவித்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு திறந்த வாசலை கட்டளையிட்டார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது வசனம் 13 முதல் 18 வரை பார்க்கும்போது நான் வாசிக்கிறேன். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தரும் மகா பயந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டு அம்மட்டு நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்க்கிற நீ எதை அந்த பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும்
இருக்கும்படி தருவேன். நீ பார்க்கறது எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் தருவேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வாசனம். எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றைக்கு இருக்கும்படி கொடுத்து நீ பார்க்கிற. எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள் ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தை. இன்றைக்கி நான் இப்போ நம்ம ஒரு காரை பார்க்குறோம், ஒரு 7 சீட் காரை பார்க்குறோம், பெரிய இனோவா காரை பார்க்குறோன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ பார்க்குறதெல்லாம் உனக்கு தான்ப்பா அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நீ பார்க்குறதெல்லாம் உனக்கு தான். ஆபிரகாமுக்கு அதே ஆண்டவர் செய்தான். நீ பார்க்குறத நான் உனக்கு தருவேன். அதான் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதை நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றைக்கு இருக்கும்படி கொடுத்து. எவ்வளோ அதிசயமாக இருக்கு. நீ பார்க்குறதெல்லாம் நான் உனக்கு தருவேன்ப்பா, நீ பார்க்குறதெல்லாம் நான் உனக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தோலை பெருக பண்ணுவேன். 17ஆம் வசனத்தில், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டு நடந்து திரி, நான் உன்னை அது தருவேன். அது மாத்திரம் அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ எம்மட்டும் நடந்து திரிக்கிறியோ அதை நான் உனக்கு தருவேன். நீ எம்மட்டு நடந்து திரிக்கிறியோ அதை நான் உனக்கு தருவேன். நம்ம என்ன பண்ணியிருப்போம், உலகத்தையே ஒரு சுற்றி வந்திருப்போம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் என்னும் திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆதியாகமம் 21:2 ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாமுக்கு திறந்த வாசலை கட்டளையிட்டார். முதிர் வயதாக இருக்கையிலே சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்காக வானத்தின் கதவுகளை திறப்பார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நமக்காக வானத்தின் கதவுகளை திறப்பார். சங்கீதம் 78:23 அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வானத்தின் கதவுகளை திறந்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்சிக்க மாட்டேனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டீங்க. நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே வியாதியை குறித்து கவலைப்படாதீங்க. கடன் தொல்லையை ஆண்டவர் சமூகத்தில் வாங்க. செங்கடலை பிளந்த இஸ்ரவேல் ஜனக்கு 2ஆவது வழியை திறந்ததை உங்களுக்கு வழியை திறக்க மாட்டாரா? நிச்சயம் திறப்பார். Do not worry about tomorrow. நாளைய குறித்து கவலைப்படாது. கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அங்கே 10 முதல் 17 வசனங்களை நாம் பார்க்கும்போது, யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து
நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அல்லேலூயா, இது வானத்தின் வாசல் என்றான். பாருங்க, அங்கே அவன் சொப்பனம் கண்டான், ஒரு ஏணி பூமியில் வைக்க, அது நுனி வானத்தில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார். கர்த்தர் யாக்கோபு சொல்றார், என்ன சொல்றாரு? யாக்கோபுக்கு திறந்த வாசலை கட்டளையிட்டான். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கு, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவான். மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரம்புவாய், பரம்பி இருப்பாய், பரம்பி இருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. யாக்கோபுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு பாருங்க. அது உன் சந்ததி மேற்க கிழக்க வடக்க தெற்க எல்லாம் என்ன செய்வாங்க? பரம்புவாங்க. மாத்திரமல்ல, 15ஆம் வசனத்தில் சொல்லுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. நீ பாருங்க, ஆண்டோடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் பாருங்கள். உத்தரகாண்டில் மேக வெடிப்பினால் எத்தனை பேர் மரித்து போன, நிலச்சரிவு, காஷ்மீரில் மழை, பாகிஸ்தானில் மழை பாதிப்பு, 600க்கு மேலே பாகிஸ்தானில் செத்து போனான். ஆங்காங்கே அழிவுகள், தீயினால் வரும் அழிவுகள், விபத்துக்கள், திடீர்னு பிளேனு கீழே விழுந்துருது, விபத்துக்கள், எத்தனை விபத்துக்கள் நடக்கிறது. ஆனாலும் பாதுகாப்பவர் யாரு? நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பணும். நீ போகிற இடத்துக்கெல்லாம் உன்னை காத்து. நம் முன்பதாக, ஒவ்வொருவருக்கும் நமக்கு முன்பதாக தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, send your angel Lord when I go, Lord. எனக்கு முன்பதாக தூதர்களை அனுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு அனுப்புவார். நாம் வீட்டை விட்டு வெளியே போக முன்னாடிக்கிட்டே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறோம், ஆண்டவரே நான் வெளியே போகிறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வசனம் சொல்லுதே. என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியும். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு திறந்த வாசல். 4வதாக, அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்க கதவுகள் திறக்கும். அடிமைத்தனத்தில் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தர் கோரேஸ் ராஜாவுக்கு சொன்ன காரியம், அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் கோரேஸ் ராஜாவை எழுப்பினார். நான் உனக்கு முன்னே சென்று கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன், கோணலான வழிகளை செவ்வையாக்குவேன். அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்க கதவுகள் திறக்கும். கோணலான வழிகளில் நடக்கிறீர்களா?
நேரான பாதையில் நடப்போம். கோணலான வழி கர்த்தர் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவான். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக யாருக்கு கதவுகள் திறக்கும்? ஜெபம் பண்ணி துதிக்கிறவர்களுக்கு கதவுகள் திறக்கும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. துதித்து பாடின சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசம்பு பூமி மிகவும் அது. உடனே கதவுலாம் அந்த பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? கதவுகள் திறக்கன்னா துதித்து பாட வேண்டும். தேவனை துதித்து பாட. இப்போ சிறைச்சாலை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் 2 பேரை அடைச்சிருக்காங்கன்னு வைங்க. அவங்க பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறாங்கன்னு வைங்க. உடனே வானத்திலிருந்து தேவதூதர்களை கர்த்தர் இறக்கி கதவுகளெல்லாம் சிறைச்சாலை கதவுகளெல்லாம் உடைத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்து எல்லாருடைய விலங்குகளையும் ஆண்டவர் உடைத்தறிய பண்ணி விடுதலையை பண்ணினான்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அதான் அங்கே நடந்தது. பவுலும் சீலாவும் தேவனை நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபமணி தேவனை துதித்து படின காவலில் வைக்கப்பட்டதை கேட்டு சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்த. உடனே கதவுகளெல்லாம் திறந்து எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஆண்டவரை துதிக்க துதிக்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, ஆண்டவரை உயர்த்த உயர்த்த, உன் வாழ்க்கையில அதிசயங்கள், உன் வாழ்க்கையில அற்புதங்கள், உன் வாழ்க்கையில நன்மைகள். ஆண்டவரை துதிக்க துதிக்க, துதிக்கும் போது எரிகோ கோட்டை தகர்ந்தது. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். துதியின் சத்தத்தை நீங்க உங்க வாயில துணிக்க பண்ணுங்க. துதி உண்டாகட்டும். தேவனத்து ஆண்டவர் வாய சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். வாயில் இருக்கு. இந்த வாய் பொய் பேசுறதுக்கு அல்ல. இந்த வாய் இருக்க ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக. இந்த வாய் புறங்குறுவதற்காக அல்ல. இந்த வாய் பொய் பேசுவதற்காக அல்ல. இந்த வாய் ஊழியர்களை குறை சொல்வதற்காக அல்ல. இந்த வாய் நேர்மையானவைகளை பேசுவதற்கு, ஆண்டவரை பாடுவதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு தான் இந்த ஆண்டவர் வாயை படைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? 4 காரியங்களை பார்த்தோம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். முதலாவது பார்த்தோம், பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கும். 2வது விசுவாசத்தின் கதவு திறக்கும். 3வது நமக்காக வானத்தின் கதவுகளை திறப்பார். 4வது அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்க கதவுகள் திறக்கும். யாருக்கு கதவுகள் திறக்கும்? ஜெபம் பண்ணி துதிக்கிறவர்களுக்கு கதவுகள் திறக்கும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையில். அதிசயங்கள் நடக்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள், நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது. பார்த்து கண்டு மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கு கொடுக்க விரும்பினா திரையில் தோன்றும் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே மூலமாகவோ நீங்கள் கொடுக்கலாம். தாங்குங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதி